ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல் டு என் தென் ப்ரூவ் தட் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? எம் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா, என் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஸோ இதில் நான் எல்ஹெச்எஸ்ஸை எடுக்கிறேன். எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? ஸோ எம்ன்றது காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா. அப்போ எம் ஸ்கொயர் அப்படின்றத காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா எழுதலாமா? ப்ளஸ் என் ஸ்கொயர்ன்றத காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, இதுலேயும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. எடுத்துடலாமா? ஸோ வெளியில் எடுத்தேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ரெண்டுமே சேமு, பட் டினாமினேட்டரில் இருக்குது. இது நியூமரேட்டரில் இருந்தால் நம்ம ஒன்றுன்னு போடலாம். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இப்போ பாருங்கள், சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா என்ன ஆன்சர் வரும்? 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் பீட்டா கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மீதி என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை இது என்னது? சைன் ஸ்கொயர் பீட்டாவா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1ன்னு மாறிடும். ஸோ அப்போ 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது மட்டும்தான் இருக்குது டினாமினேட்டர், காஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ we know that cos alpha sin beta equal to n. அப்போ உள்ளே இருக்கிறது என்னன்னா ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்னது? என் ஸ்கொயர். ஸோ எல்ஹெச்எஸில் இதை எடுத்தேன், ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் என் ஸ்கொயர்னு காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் ஆரம்பித்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டேன். therefore hence proof. முடிச்சிடலாமா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதில் ஃபார்முலா எதுவுமே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுக்கிறேன், எம்முக்கு வேல்யூவையும் எண்ணுக்கு வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஹோல் ஸ்கொயர் போடுறேன். ஸோ இன்டிவிஜுவல் ஸ்கொயர் ஆகுது. இன்டிவிஜுவல் ஸ்கொயர் ஆன பிறகு, அதாவது எம்முன்றப்ப இது மொத்தத்துக்கும் தான் நான் ஸ்கொயர் போடுவேன். ஸ்கொயர் போட்டு மொத்தத்துக்கும் ஸ்கொயர்னா இதுக்கு தனி ஸ்கொயர், இதுக்கு தனி ஸ்கொயர்ன்றது தான் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அதுதான் இங்கே ஒரே தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? எம்ன்றதுக்கு மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் போட்டு மேலே இருக்கிறதுக்கு ஸ்கொயர், கீழே இருக்கிறதுக்கு ஸ்கொயர்ன்றதை தனியாக பிரித்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டுமே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக இருக்கிறதுனால வெளியில் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறேன். 1 பை இது வெளியே போச்சுன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இது வெளியே போயிடுச்சுன்னா 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இது ரெண்டுமே ஒன்று ஆனால் டினாமினேட்டர் வேறு இருக்கிறதுனால நான் ஆட் பண்ண முடியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டேன் அப்படின்னா சைன் ஸ்கொயர் பீட்டா இங்கே வந்துடும், காஸ் ஸ்கொயர் பீட்டா இங்கே போயிடும். அதான் எழுதியிருக்கேன். கீழே வந்து இதையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா காமனாக நான் கட் பண்ணிவிட்டேன். சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா 1. ஸோ 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மேலே வேறு எதுவுமே கிடையாது. டிவைட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்கொயர்னால் ஹோல் ஸ்கொயருக்கு சமம். ஸோ இந்த டேர்ம் வந்து எண்ணுக்கு சமம். அப்போ என் ஸ்கொயர் அப்படின்றத எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல் 8th சம் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், cos theta plus tan theta equal to x, secant theta minus cos theta equal to y இப்படி இருந்ததுன்னா then prove that x square y whole power 2/3 minus x y square whole power 2/3 equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கொஸ்டினை எடுத்து எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா எனக்கு வந்து கொடுத்துருக்குது எக்ஸு வந்து என்னவா கொடுத்துருக்கான் அப்படின்னா
காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா. அதே இது ஒய் வந்து எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் whole power 2 by 3 minus x y square whole power 2 by 3 equal to 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இதில் நான் LHS எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்ப காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டாவோட ஹோல் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இதை சிம்பிளை பண்ணலாமா? ஸோ எக்ஸை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா LHS எடுக்கல, எக்ஸை மட்டும் எடுக்கிறேன். காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா. காட் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. டான் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்தீங்க அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வருமா? டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ மேலே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா 1 டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ எக்ஸு அப்படின்னா 1 by cos theta sin theta தான். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒய்யையும் நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது? சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா? சீக்கன் தீட்டாவை 1 by cos தீட்டான்னு எழுதலாம், மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்தேன்னா 1 இன்ட்டு 1 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 1 பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேங்களா? அதை தான் இப்போ நான் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபார்முலாவில் எல்ஹெச்எஸ் எடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2 by 3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 2 by 3. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்ப எக்ஸ் என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. ஸோ அப்போ 1 by cos theta sin theta எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் பவர் இந்த 2 by 3 மைனஸ் எக்ஸ் டேர்ம் எழுதுகிறேன். 1 by cos theta into sin theta into y ஸ்கொயர், இதுதான் y ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே இருக்க y ஸ்கொயர். ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன இருக்குது? 2 by 3 தானே? ஓகே, இதுவும் 2 by 3 தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஸ்கொயர் அப்படின்றது எப்படி எழுதலாம்? 1 by காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர்ன்றது இண்டிவிஜுவல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 2 by 3 மைனஸ் 1 by காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இந்த ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ sin power 4 theta divided by cos square theta whole power 2 by 3. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா sin square thetaவும் sin square thetaவும் கேன்சல். மீதி என்ன இருக்குது? 1 by cos square theta into cos theta cos cube theta into 2 by 3. ஓகேங்களா? ஸோ இது cos square theta into cos theta cos power cube theta into 2 by 3 மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா sin theta sin power 4 கட் பண்ணால் 4 3 வரும். ஒரு sin theta கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ sin cube theta by cos theta into cos square theta cos cube theta whole power 2 by 3. ஓகேங்களா? ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே நான் எழுதுகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே சைடில் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே எழுதும்போது எனக்கு என்ன வருது? 1 by cos cube theta whole power 2 by 3 minus sin theta by cos theta whole cube whole power 2 by 3. ஓகேங்களா? அதாவது இந்த கியூப் ரெண்டுக்கும் காமனாக நான் எடுத்து எழுதிட்டு ஹோல் பவர் 2 by 3 எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் 3லையும் இங்கே டினாமினேட்டர் 3யும் கேன்சல் ஆகும்.
பவர் 3யும் டினாமினேட்டர் 3யும் கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்குது? 1 cos theta ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப cos ஸ்கொயர் theta ஓகேங்களா? மைனஸ் sin theta cos theta ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta ஓகேங்களா? ஸோ இப்போ cos ஸ்கொயர் theta காமனாக இருக்கிறதுனால டினாமினேட்டரில் cos ஸ்கொயர் theta மேலே 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா படி மேலே ஐடென்டிட்டி ஃபார்முலா போய் 1 மைனஸ் cos ஸ்கொயர் theta அப்படின்றத 1 மைனஸ் sin ஸ்கொயர் thetaன்றத cos ஸ்கொயர் thetaன்னு எழுதலாம் டிவைடட் பை cos ஸ்கொயர் theta. ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் சேம் கட் பண்ணால் 1 ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவன் கேட்டிருக்கக்கூடிய இந்த டேர்ம் கிடச்சிடும் ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தேன் ஈக்குவல் டு 1 நம்ம கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த எக்ஸை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு மாற்றிருப்பேன். ஒய்யை சிம்ப்ளிஃபை பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டான்னு கிடைக்குது. இந்த ஃபார்முலாலாம் அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக காஸ் கியூப் டீட்டா ஹோல் பவர் 2/3ன்னு வருது. இங்கே வந்து சைன் கியூப் டீட்டா பை காஸ் கியூப் டீட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக நான் கியூப் எடுக்கிறேன் ஓகேங்களா? ஸோ இது ஸ்கொயர் ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் காமனாக நான் கியூப் எடுத்துட்டேன் அப்படின்னா அதோட பவரில் 2/3 இருக்குது, இதோட பவரில் 2/3 இருக்குது. ஸோ இதோட ஸ்கொயர் பவரும் இதோட கியூபும் கேன்சல் ஆகும். இதோட ஸ்கொயர் பவரும் இதோட கியூபும் கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்குது? 1 பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்போ காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயரை 1 பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயரை இன்டிவிஜுவல் ஸ்கொயராக எழுதலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டினாமினேட்டர் காஸ் ஸ்கொயர் டீட்டான்றப்ப நான் டினாமினேட்டரில் ரெண்டுக்கும் காமனாக காஸ் ஸ்கொயர் டீட்டா போட்டேன். மேலே வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா கிடையாது காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1. ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த கொஸ்டின். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.